This is my dental world. நான் உங்கள் பல் மருத்துவர் போதினி. ஸோ இன்னைக்கு பதிவு எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணுறதை பற்றின ஒரு அவேர்னஸ் பதிவு தான். சரிங்களா? ஸோ விஸ்டம் டூத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதைப்பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கடவாப்பல்னு சொல்லுவோம். சரிங்களா? கீழ்த்தடையாக இருந்தாலும் சரி, மேல் தடையாக இருந்தாலும் சரி, இந்த மூணாவது கடவாப்பல்லில் மட்டும் ஒரு பாதி பேருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வர்றது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த விஸ்டம் டூத்தில் நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்டம் டூத் உங்களுடைய பல் மருத்துவர் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு சொத்தையாக இருக்கோ அல்லது வந்து ஒரு சீழ்கோத்து இருக்கோ, இல்லை அது வந்து வர முடியாமல் பக்கத்தில் இருக்கிற சதையை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்ருக்கு, இல்லை உங்களுடைய வாய் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்கு அது வந்து தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு உங்களுடைய பல் மருத்துவர் டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் தைரியமாக உங்களுடைய விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ரிமூவல் ஆஃப் யுவர் விஸ்டம் டூத். அது ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுடைய தொந்தரவுகளை அவுட்வே பண்ணி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த விஸ்டம் டூத் வந்து கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பற்கள் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல பல் எடுக்கிறோன்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் 2 கடவா பற்கள் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பயன்படுது. சரிங்களா? இந்த 3வது கடவாப்பல் எப்படி சொல்கிறது, பாதி வெளியில் வந்திருக்கலாம், இல்லை கிராஸாக வந்திருக்கலாம், இல்லை வராமல் புதஞ்சிருக்கலாம் எலும்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய விதமாக அது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஸ்டம் டூத்தில் ஏதாவது பாதி வெளியில் வந்து பாதி வெளியில் வராமல் உங்களுடைய பக்கத்து பல்லில் சொத்தையாக்குறதோ, இல்லை உங்களுடைய சதைகளை ஹர்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த 3வது கடவாப்பல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு தான் அவர் வந்து நல்லதா கெட்டதான்றதை அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, பல் மருத்துவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை நீங்கள் பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்காக அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அவசியம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் நல்லதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. விஸ்டம் டூத்தை எந்த காலகட்டத்திலையும் வந்து நல்ல பல்லாச்சே எடுக்கணுன்ற அவசியமா அப்படின்ற கேள்விக்கு உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க. விஸ்டம் டூத் பிரச்சனை கொடுக்குதா, எடுக்கணும்னு பல் மருத்துவர் சொல்கிறாங்களா, பயப்படாமல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? விஸ்டம் டூத் எடுத்ததுக்கப்புறமா நரம்பு பாதிப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராதுங்க. சரிங்களா? விஸ்டம் டூத்துன்றது ஒரு பல்லு மட்டுமே, ஒரு பல்லு தொந்தரவு கொடுக்குற பட்சத்தில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அது கீழே இருக்கக்கூடிய நரம்பு பகுதியை பாதிக்கிற மாதிரி எந்த ப்ரொசீஜர்ஸும் வந்து செய்ய வேண்டிய அவசியம் அவங்க இல்லை. சரிங்களா? ஸோ பயம் வேண்டாம். அவ்வளோதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ இன்னும் பல டென்டல் அண்ட் ஜென்ரல் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து மை டென்டல் வேர்ல்ட் சேனலுக்கு வந்து ரொம்பவே தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் வேறு யாருக்காவது பயனுள்ளதாக அமையும், கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மறக்காமல் வரும். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய பேசலாம், நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. சரிங்களா? ஸோ டென்டல் ரிலேட்டட் குவரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸும் வந்து கூடிய சீக்கிரம் ஃபர்தர் செக்ஷன்ஸில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.